சோத்திரபலி. அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. சோத்திரபலி. அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். கரங்கள் தட்டி எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்து ஜீசஸ் ஹல்லேலூயா. எல்லா வாய்கள் திறந்து எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி. இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர் கரம் தட்டி அதிகாலை சோத்திரபலி. அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. சோத்திரபலி. அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். கரங்கள் தட்டி எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. இந்த பாட வந்த வார்த்தையை சொல்லிங்க. எல் ஷடாய் என்றால் சர்வ வல்லமுள்ள தேவன். ஹல்லேலூயா. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் கரங்களை சொல்லுங்களேன். எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் அதிகாலை சோத்திரபலி. அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. சோத்திரபலி. அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக்கொள்வி. நம் தேவையெல்லாம் சந்திக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் கடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். எல்லா கரங்களை உயர்த்தி யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வேன் சொல்லி இந்த வார்த்தை சொல்லி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக்கொள்வி. யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக்கொள்வி. எல்லாம் பார்த்துக்கொள்வி. யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக்கொள்வி. எல்லாம் பார்த்துக்கொள்வி. யெகோவா ஈரே கரம் தட்டி அதிகாலை சோத்திரபலி. அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. சோத்திரபலி. அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். கரங்களை பாடுவோம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக தேவன் பரிசுத்தர் என்று சொல்லி அவர் வாய் திறந்து நம் பரிசுத்தம் உள்ள தேவனே என்று சொல்லி நம்ம எல்லாம் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே. பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே. பரிசுத்தர்
சோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் கரங்கட்டி யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகிறீர் என்று சொல்லி ஹல்லேலூயா நம்முடைய குடும்பங்களில் சமாதானம் வருவதாக. யெகோவா ஷாலோம் என்றால் சமாதானத்தின் தேவன். எல்லா கரங்களை உயர்த்தி பாடுவோம். யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகின்றீர். யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகின்றீர். யெகோவா யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகின்றீர். யெகோவா ஷாலோம் அதிகாலை சோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை சோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான். தேவா நாளிதில் நான் விசேஷித்தவன் ராஜா நனது தினம் யோசிப்பவன் எதினான் இது எதினான் நீ என்னோடு வருவதினான் எதினான் இது எதினான் நீ என்னோடு வருவதினான். தேவா தேவா நாளிதில் நான் விசேஷித்தவன் ராஜா நனது தினம் யோசிப்பவன் தேவா நாளிதில் நான் விசேஷித்தவன் ராஜா நனது தினம் யோசிப்பவன் எதினான் இது எதினான் நீ என்னோடு வருவதினான் எதினான் இது எதினான் நீ என்னோடு வருவதினான். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாத்தது பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாத்தது பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார் அது போதும் என் வாழ்விலே சொல்லுவா. அன்பான தேவன் என்னோடு வருவார் அது போதும் என் வாழ்விலே. தேவா நாளிதில் நான் விசேஷித்தவன் ராஜா நனது தினம் யோசிப்பவன் தேவா நாளிதில் நான் விசேஷித்தவன் ராஜா நனது தினம் யோசிப்பவன் எதினான் இது எதினான் நீ என்னோடு வருவதினான் எதினான் இது எதினான் நீ என்னோடு வருவதினான். தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் தேக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார் சந்தோஷம் நான் காணுவேன். என் தேக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார் சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நாளிதில் நான் விசேஷித்தவன் ராஜா நனது தினம் யோசிப்பவன் தேவா நாளிதில் நான் விசேஷித்தவன் ராஜா நனது தினம் யோசிப்பவன் எதினான்
வாழ்க்கையில கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையில கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் எதிலும் விசேஷித்தவன், ராஜா அதனெதிலும் யோசித்தவன். தேவா நான் எதிலும் விசேஷித்தவன், ராஜா அதனெதிலும் யோசித்தவன். எதினாம் நீ என்னோடு வருவதினாம். எதினாம் நீ என்னோடு வருவதினாம். மேகஸ்தம்பம் மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாத்தது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாத்தது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதிலும் விசேஷித்தவன், ராஜா அதனெதிலும் யோசித்தவன். தேவா நான் எதிலும் விசேஷித்தவன், ராஜா அதனெதிலும் யோசித்தவன். எதினார் நீ என்னோடு வருவதினார். எதினார் என்னோடு வருவதினார். வாழ்க்கையிலே வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒருவரும் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒருவர் கூட வருது. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு உண்டு. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு உண்டு. தேவா நான் எதிலும் விசேஷித்தவன், ராஜா அதனெதிலும் யோசித்தவன். தேவா நான் எதிலும் விசேஷித்தவன், ராஜா அதனெதிலும் யோசித்தவன். இது எதினார் நீ என்னோடு வருவதினார். எதினார் இது எதினார் நீ என்னோடு வருவதினார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் ஆதாரமே. சொல்லும் இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண வரையும் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் ஆதாரமே. கரம் தட்டி காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. வனாந்தரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வரைந்து அழைத்தார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. பாடுவோமா? காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. யுவராந்திரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார்.
காரிருள் தூய தேவ ஒளியே, அழுக நிறைந்த பள்ளத்தாக்குகளை அருநீரூட்டாய் மாற்றினாரே. ஹல்லேலூயா. கனக பாவை காரிருளில் தூய தேவ ஒளியே, கனக பாவை காரிருளில் தூய தேவ ஒளியே, அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அருநீரூட்டாய் மாற்றினாரே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அருநீரூட்டாய் மாற்றினாரே. கரங்களை உயர்த்தி இந்த தேவன் என்றென்று உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண மருந்தியும் நம்மை நடத்திடுவார். அல்லாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய உயர்ந்தன் ஆதாரமே. அல்லாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய உயர்ந்தன் ஆதாரமே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே, உன் சமாதானத்தில் உடன்படிக்கைகளை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். ஆமென். கரங்களை தட்டி பாடுவோம். கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே, கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே, உன் சமாதானத்தின் உடன்படிக்கைகளை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். உன் சமாதானத்தின் உடன்படிக்கைகளை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். இந்த தேவன் எங்கெங்கும் உள்ள சமாதானமும் நமது தேவன், மரண மருந்தியும் நம்மை நடத்திடுவார். அல்லாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய உயர்ந்தன் ஆதாரமே. அல்லாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய உயர்ந்தன் ஆதாரமே. கரங்கள் தட்டி எல்லா கரங்கள் தட்டுவோம். வறண்ட வாழ்க்கை செழித்துடுதே, தூய தேவ அருளால் நித்திய மகிழ்ச்சி தலைமையில் இருக்கும் சஞ்சல தவிப்பும் பொடிப்பும் சொல்லு. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே, தூய தேவ அருளால். வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே, தூய தேவ அருளால். நித்திய மகிழ்ச்சி தலைமையில் இருக்கும் சஞ்சலம் தவிப்பும் பொடிப்போம். நித்திய மகிழ்ச்சி தலைமையில் சஞ்சலம் தவிப்பும் பொடிப்போம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண மருந்தியும் நம்மை நடத்திடுவார். அல்லாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய உயர்ந்தன் ஆதாரமே. அல்லாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய உயர்ந்தன் ஆதாரமே. கரந்தட்டி ஆனந்தம் பாடி திரும்பியவா தூய தேவ பலத்தால் சீயோன் பர்வதம் உன்னை சேர்த்திடும் சந்ததம் மகிழ்ச்சி அடைவார். ஆமென். ஒரு நாள் வரும், எல்லாரும் கர்த்தரை மகிமைப்பட்டு பரலோக தேவனோடு சீயோனோடு வாசம் பண்ணும் ஒரு காலம் வருகிறது. ஆமென். பாடி திரும்பியே வா தூய தேவ பலத்தால், ஆனந்த பாடி திரும்பியே வா தூய தேவ பலத்தால். சீயோன் பர்வதம் உன்னை சேர்த்திடுவார், சந்ததம் மகிழ்ச்சி அடைவார். சீயோன் பர்வதம் உன்னை சேர்த்திடுவார், சந்ததம்
ஹல்லேலூயா. பரலோக தேவனே, பரக்கிரமம் உள்ளவரே, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தெய்வமே. கண்களை மூடி எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தெய்வமே, உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். யெகோவா நிசியே, வெற்றி தந்த தெய்வமே. பாடுவோமா? யெகோவா நிசியே, வெற்றி தந்த ஓரபஷே குரபஹா. உம்மை உயர்த்துகிறோம். Yes Lord, வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். யெகோவா ராஃபா, சுகம் தர தெய்வமே. யெகோவா சுகம் தரும் தெய்வமே, உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை. என்றும் பாடுவோமா எல்லாருமாக? அவர் நல்லவர், அவர் வல்ல, அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒரு முறை கூட இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரி
உற்சாகத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னை நடத்தினார் அவர் நல்லவர். அவர் கிருபை என்னை நடத்தினார் அவர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் பாதுகாத்தாரே அவர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா நான் அவரை போற்றி ஆமெலூயா என்றார் பரிபூர்ண. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? எல்லாரும் நல்ல வாய்களை திறந்து ஹalleluya ஓரபகதரபல ரிகடலகபு ரிமனகதர ரிகபலகதர. நல்ல கரங்களை தட்டி விடுதலையோடு இந்த காலை வேளையில ஒரு விடுதலை ஆவியில, ஆத்மாவுல, சரீரத்துல, சிந்தையில இந்த நாள்ல கர்த்தர் தம்முடைய மகிமை விளங்க பண்ணி இந்த ஏப்ரல் மாதத்துல கர்த்தர் மட்டும் நம்மை நடத்தி இருக்கிறார். இனியும் நம்மை நடத்த போதுமானவராய் இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்துல ஹalleluya. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. ஒரு முறை கூட இந்த பாடலை பாடி என்னை தருகிறப்பா. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. தேவ சித்தம் செய்வதற்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட கொஞ்சம் இந்த நாள்ல கூட நல்ல கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. குயவனுடைய கைகளில ஒரு களிமண்ணாக யார் தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களை தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், பயன்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார். அவர் குயவனாய் இருக்கிறார், நாம் களிமண்ணாய் இருக்கிறோம். கர்த்தருடைய கரத்துல நம்மை முத்திரை மோதிரமாய் கர்த்தர் நம்மை வணைந்து அவருக்கு பிரியமான பாத்திரங்களாக கர்த்தர் நம்மை நடத்துவாராக. நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன் இயேசுப்பா. இந்த நாளில் கூட கர்த்தாவே, இந்த ஓய்வு நாளை ஆராதிக்கும்படியாக நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாய் கர்த்தாவே அப்பா கர்த்தாவே, சுகவீனத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமையான லதா ஆண்டிக்காக ஜெபிக்கிறோம், செல்வி சிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம், ஜெய்சீலன் அங்கிளுக்காக ஜெபிக்கிறோம், ஸ்வீட்டியோட தகப்பனாருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, மற்றும் ஆண்டவரே சந்தியாவோட அண்ணனுக்காக ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் வேண்டிய சுகம் பலன் ஆரோக்கியத்தை நீர் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறப்பா. வருகிற வாரத்தில் எல்லாரையும் சுகத்தோடு சபையில் காண தேவன் கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த வெயிலின் அகோரத்து நிமித்தமாய் யாருக்கும் எந்த பாதிப்பும் வராதபடிக்கு ஒவ்வொருவருக்கும் வேண்டிய நல்ல சரீர சுகம் பலன் ஆரோக்கியத்தை நீர் கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வியாபாரம் செய்கிற பிள்ளைகள், தொழில் செய்கிற பிள்ளைகள், வாகனம் ஓட்டுகிறோர் மேலே உம்முடைய கிருபை அதிகமாய் தங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு முதியோர்கள் மேலும் அப்பா உம்முடைய கிருபை அதிகமாய் தங்கி ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா தீமைக்கும் எங்களை விலக்கி காத்து கொள்ளுங்க. இந்த வாரத்தில் நடக்கிற அனைத்து ஊழியங்களையும் நீர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. என்னென்ன காரியங்கள் பிரயாசப்பட்டு பிள்ளைகள் செய்கிறார்களோ தேவன் ஒவ்வொரு காரியத்திலையும் ஜெயத்தை கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் கர்த்தாவே பிள்ளைகளுக்கு வந்து சேரட்டும். ஆண்டவரே எந்த விதத்திலும் சத்ருவானம் தடை செய்யாதபடிக்கு எல்லா தடைகளையும் மாற்றி போட்டு நிறைவான ஆசீர்வாதத்தை பிள்ளைகள் காண கிருபை செய்வீராகப்பா. தொடர்ந்து நீங்க ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்லருமை பிதாவே, ஆமென். 678 பக்கம் முடிந்த வரைக்கும் எல்லாரும் எழுந்து நிற்கலாம். 17ஆம் சங்கீதம். கர்த்தாவே நியாயத்தை கேட்டருளும், என் கூப்பிடுதலை கவனியும், கபடமில்லாத உதடுகளில் நின்று பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவி கொடும். நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் நின்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து இரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். நாங்கள் செல்லும் பாதைகளில் இப்பொழுது எங்களை வளைந்து கொண்டார்கள். எங்களை தரையிலே தள்ளும்படி அவர்கள் கண்கள் எங்களை நோக்கி கொண்டிருக்கிறது. கர்த்தாவே நீர் எழுந்திருந்து அவனுக்கு எதிரிட்டு அவனை மடங்கடியும். கர்த்தாவே என் ஆத்துமாவை துன்மார்க்கருடைய கைக்கும் உம்முடைய பட்டயத்தினால் தப்புவியும். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். ஆமென். இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தையை நான் சுருக்கமாக சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். பாருங்க, அடிக்கடி நம்ம ஆபிரகாமுடைய காரியங்களை நாம் படிக்க வேண்டும். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை பாருங்கள், வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுகந்தரருமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஸோ வசனம் அழகா சொல்லுது, நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களாய் இருந்தால். ஆபிரகாம் எப்படி புறஜாதியாய் இருந்தான்? புறஜாதியாய் இருந்ததை தேவன் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டு ஆபிரகாம் எப்படி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தாரோ அதே போல நீங்களும் நானும் வாழும்போது ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படி சுகந்தரருமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அதனால நான் அடிக்கடி இந்த ஆபிரகாமை குறித்து வாசிப்பது உண்டு. இந்த நாட்களில் நான் ஒரு இடத்துல ஒரு பைபிள் ஸ்டடி எடுக்கிறேன் ஒவ்வொரு புதன்கிழமையும். அங்கே
இந்த ஆபிரகாமை பற்றி ஆதியாகமத்தை படித்து கொண்டிருக்கிறோம். நிறைய காரியங்களை படிச்சுட்டு இருக்கோம். ஸோ எனக்கு இது ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்ததுனால சபையில் இதை மீண்டுமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுகந்தராயும் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென். ஸோ வேதத்தை நன்றாக படிக்கணும், வேதத்தை நன்றாக ஆராய்ந்து பார்க்கணும், வேதத்துக்கு நன்றாக கீழ்ப்படியும் போது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் நாம் பெற்றுக்கொள்ள உதவி செய்வார். வேதம் நமக்கு ஒரு கண்ணாடியை போல் இருக்கிறது. ஒரு வீட்டில் கண்ணாடியே இல்லைன்னா எப்படி இருக்கும்? ஒரு வீட்டில் கண்ணாடியே இல்லைன்னா எப்படி இருக்கும்? எப்படிமா இருக்கும்? நிறைய பேர் கண்ணாடி முன்னாலே நின்றுட்டு இருப்பாங்கல்ல, ரொம்ப நேரம் கண்ணாடி முன்னாலே நின்றுருப்பாங்க. எதுக்காக? அவங்க முடியெல்லாம் கரெக்டாக வைக்கணும், கரெக்டாக இங்கெல்லாம் புருவம்லாம் கரெக்டாக இருக்குதா, இங்கே பவுடர் நிறையா இருக்குதா, எல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. கண்ணாடி எதுக்காக இருக்குது? நம்மளை அலங்கரித்து கொள்ள, நம்மை அழகுபடுத்தி கொள்ள. அதே போல தான் ஆண்டவர் சொல்றார், வேதமும் நமக்கு என்னவா இருக்குது? ஒரு கண்ணாடியை போல இருக்கிறது. கண்ணாடி இல்லாத வீடு எப்படி இருக்குதோ அப்படிதான் பைபிள் படிக்காத ஒரு கிறிஸ்தவனும் இருப்பான். வேதத்தை படிக்காத கிறிஸ்தவன் எப்படின்னா, ஒரு வீடு கண்ணாடி இல்லாத வீட்டில் தான் எப்படி தன்னுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று உணராத மனிதனை போலதான் ஒரு மனிதன், வேதத்தை படிக்காத மனிதன் இருப்பான். அவன் செய்கிறது தானே கரெக்டுன்னு நினச்சிப்பான், நான் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கிறேன்னு நினச்சிப்பான். ஆனால் நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார், வேதமே நமக்கு அளவுகோல், கிறிஸ்துவே நமக்கு மாதிரி. எல்லாம் சொல்லுங்க, வேதமே நமக்கு அளவுகோல், கிறிஸ்துவே நமக்கு மாதிரி. இதை நம்ம ஒரு நாள் மறக்கக்கூடாது. அதனால தான் வேதத்தை நம்ம அதிகமாக வாசித்து நேசித்து அதன்படி வாழும்போது தான் ஒரு ப்ராக்டிக்கல் கிறிஸ்டியனாக நம்ம வாழணும்னா வேதத்தை நம்ம அதிகமாக வாசிக்க வேண்டும். நான் ப்ராக்டிக்கலாக வாழ்கிறேன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். ஆனால் ப்ராக்டிக்கலாக வாழ்கிறவங்க அதிகமாக வேதத்தை படித்தாதான் ப்ராக்டிக்கலாக வாழ முடியும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பாருங்க, நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுகந்தருமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் பெரிதாய் இருந்தாலும் அதை சுகந்தரிப்பதற்கு அதற்கு தகுதி வேண்டும், அதற்கு நிபந்தனைகளை கை கொள்ள வேண்டும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பாருங்க, முதலாவது ஆபிரகாமுக்குள்ள இருந்தது விசுவாசம். ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆபிரகாம் தான் விசுவாசிகளுக்கே தகப்பன் என்கிற பெயரை பெற்றான். வாசிக்கலாம், ரோமர் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்கள். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். ஹல்லேலூயா. நம்புவதற்கு ஏதுவாய் இல்லாமல் இருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். ஹல்லேலூயா. விசுவாசம் என்பது எல்லாமே சூழ்நிலையெல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்கும்போது விசுவாசத்தை குறித்து பேசலாம், விசுவாசத்தை குறித்து பாடலாம், விசுவாசத்தை குறித்து வாசிக்கலாம். ஆனால் வாழ்க்கையின் சூழ்நிலையிலே, ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலே கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நம்பி அதன்படி செயல்படுவதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவா இல்லாமல் இருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். ஹல்லேலூயா. ஏன் அவனுக்கு நம்புவதற்கு ஏதுவாய் இல்லாமல் இருந்தது என்றால், அவனுக்கு வயது சென்று விட்டது, அவனுக்கு மனைவிக்கு வயது சென்று விட்டது, அவனுக்கு ஒரு குழந்தை இல்லை, அவனுக்கென்று சொல்லப்படுவதற்கு இடமும் இல்லை. வாசிக்கலாம், அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்கள். இதிலே ஒரு அடி நிலத்தையாகிலும் அவனுடைய கையாட்சிக்கு கொடாமல் இருக்கையில். பாருங்க, இன்னும் கையாட்சிக்கு கொடாமல் இருக்கையில்னா, இன்னும் அவனுக்குன்னு ஒரு பத்திரத்தில் ஒரு லேண்டு கூட ரெஜிஸ்டர் பண்ணல, ஒரு பத்திரத்தில் கூட அவன் பேர் கிடையாது, அவனுக்குன்னு சொந்தமாக ஒரு இடமும் கிடையாத சூழ்நிலையிலே ஆண்டவர், நீ புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்ன அந்த வார்த்தையை அவன் புறப்பட்டு வரும்போது அவனுக்கென்று
அவனுடைய பெயர்ல ஒரு அடி நிலமும் சொத்தும் எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட நிலைமையிலே வாசிங்க, அவனுக்கு பிள்ளை இல்லாதிருக்கும் போது அவனுக்கு பிள்ளை இல்லாது இருக்கும் போது உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் உனக்கும் உன் பின்வரும் சந்ததிக்கும் இதை சுதந்திரமாக தருவேன் என்று இதை சுதந்திரமாக தருவேன் என்று அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. பாருங்க, இதை வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு மாம்ச பலத்தில் அந்த ஊருக்கு போய் இவனை அடித்து விரட்டணும் அவனை அடித்து விரட்டணும்லாம் ஒன்றும் செய்யலை. அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து உண்மையாக இருந்து கர்த்தருக்கு மேலே விசுவாசம் வைத்து உண்மையான ஒரு உழைப்பாளியாக இருந்து தனக்கு கொடுக்கப்பட்ட மந்தையை உண்மையாய் மேய்த்து அங்கே அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலைக்காரர்களை சரியான விதத்தில் பராமரித்து ஆடு மாடுகள் திரளாய் பெருகி கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் என்றால் விசுவாசமும் உழைப்பும் அவனுடைய வாழ்க்கையில இருந்தது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, விசுவாசமும் உழைப்பும். சத்தமா சொல்லுங்க, விசுவாசமும் உழைப்பும் ரெண்டும் இருந்தது. கர்த்தர் அவனை கனப்படுத்தினார். 30, 60, 100 பலுகி பெருக செய்து கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, முதலாவது faith in God, தேவன் மேல ஒரு அசைக்க முடியாத விசுவாசம். நம்புவதற்கு ஏதுவாக இல்லாமல் இருந்தும் ஒரு அடி நிலம் கிடையாது, அவனுக்கு என்ற ஒரு குழந்தை கிடையாது, மனைவி வயதாகி போச்சு, மனைவிக்கே டவுட் வந்துருச்சு. அவங்க சொல்றாங்க, பல ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, நீ இப்படி பிள்ளை பெற்றுக்கோ, இப்படி செய்யி, கர்த்தர் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணது நிறைவேற்றாம போயிட்டாரோ அப்படின்னு சொல்லி சாராளுடைய அந்த ஒரு பக்கம் பயங்கரமான பிரஷர், எல்லாவற்றையும் பொறுமையாய் சகித்த ஒரு தேவ மனிதனாய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. விசுவாசம். ஹல்லேலூயா. பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில் 2வது கீழ்ப்படிதல். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. கீழ்ப்படிதல். கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த தெய்வீக பிரமாணங்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். தெய்வீக அதிகாரங்களுக்கு நாம் கீழ்ப்படியும் போதுதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பிள்ளைகள் கர்த்தருக்கு என்று கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். அவங்க கொடுக்குற ஆலோசனைகளை ஏற்றுக்கொண்டால் அந்த பிள்ளைகள் எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்படும். கீழ்ப்படிதல் என்பது நமக்கு மேலே இருக்கிற அதிகாரங்களுக்கு கட்டுப்படுவது தான் எனது கீழ்ப்படிதல். இன்றைக்கு இதுதான், கீழ்ப்படியாமலே ஆசீர்வாதம் பெற்றுவேன், கீழ்ப்படியாமலே நான் செய்திருவேன். நோ நோ நோ, அது தேவனுடைய பிரமாணம் கிடையாது. கீழ்ப்படிந்து நம்ம நடக்கும்போது கர்த்தர் ஏற்ற காலத்திலே தேவன் நம்ம என்ன பண்ணுவார், உயர்த்துவார். ஹல்லேலூயா. இந்த கீழ்ப்படிதலுக்கு பாருங்க, ஆபிரகாம் பாருங்க, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னார், நீ புறப்படு, உன் தேசத்தை விட்டு உன் இனத்தை விட்டு எல்லாத்தையும் விட்டு புறப்படுன்னு சொன்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவன் அப்படியே கீழ்ப்படிந்தான். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்குது. கீழ்ப்படியாம ஆசீர்வாதம் பெறணும்னு நிறைய பேருக்கு ஆசை. நான் வசனத்தை கீழ்ப்படிய மாட்டேன், ஆனா எனக்கு ஆசீர்வாதம் வேணும். அந்த ஆசீர்வாதம் தேவனால் கொடுப்பதல்ல, அது நிரந்தரமும் அல்ல, அது நம்மளால் தேடிக்கொண்டு போவது, அது நம்மை நித்திய ஜீவனுக்கும் நம்மை நடத்தாது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே, கர்த்தர் சொன்னதை செய்தா நிச்சயமா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன். பாருங்க, இந்த சொன்னபடியே என்கிற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அன்னைக்கு அந்த ஈஸ்டர் அன்னைக்கு நம்ம படித்தோம், அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் சொன்னதை அவர் செய்தார். அவர் சொன்னதை நம்முடைய வாழ்க்கையிலும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தையை நாம் நம்பலாம். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்ந்து அவனுடைய மரணத்தை வரைக்கும் தான் அவன் சொல்ல முடியும். ஆனால் நான் மரித்தாலும் மீண்டும் உயிரோடு எழும்புவேன் என்று சொன்னவர், அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தது போல அவருடைய வார்த்தையின் சொன்னபடி நாம் கீழ்ப்படிந்தால் கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே, எல்லாம் சொல்லுங்க, சொன்னபடியே. ஆண்டவர் சொன்னபடியே நாம் கீழ்ப்படிந்தால், ஆண்டவர் சொன்னபடி நாம் வாழ்ந்தால், அது எப்படி பிரதர், அது எப்படி நம்புவதற்கு ஏதுவா இல்லையே,
வீடு இல்லையே, வாசல் இல்லையே, குழந்தை இல்லையே, வாக்குத்தத்தம் மாத்திரம் இருந்தால் போதுமா, நான் இப்படி செய்யட்டுமா அப்படி செய்யட்டுமா, இதை செய்யலாமா அதை செய்யலாமா? இல்லை, தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். கர்த்தர் அவனை உயர்த்தினார். ஹல்லேலூயா. அவர் செய்த ஒன்னே ஒன்று தான் தப்பு தெரியுமா? லோத்தை கூட என்ன பண்ணா, அவனோடு கூட கூட்டிகிட்டு போனான். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ எல்லாத்தையும் விட்டுட்டு நீ புறப்பட்டு வா, நீ எல்லாத்தையும் விடு, உன் பழைய வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆனால் இவன் என்ன பண்ணானா, கூட ஒரு துணைக்காக லோத்தை கூட்டி கொண்டு வந்தான். ஆனால் அதே லோத்து ஆசீர்வாதம் பெற்று கொண்ட பிறகு ஆபிரகாமுக்கே ஒரு பெரிய ஒரு எதிராளியாய் மாறுகிறதை நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, முதலாவது பார்த்தோம் என்னது, மெயினான பாயிண்ட்டை மாத்திரம் சொல்லிட்டு நான் வேகமாக கடந்து போகிறேன். விசுவாசம். ரெண்டாவது கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளணும்னா இதுதாங்க வழி, இதுதான் வழி, வேற வழியே கிடையாது. இதுக்கு மேலே நான் என்ன செய்யணும்னு கேட்காதீங்க. எனக்கு ஆசீர்வாதத்துக்கு நான் என்ன பண்ணணும், இதுதான் வழி. ஒன்று விசுவாசம், ரெண்டாவது கீழ்ப்படி. விசுவாசமும் உழைப்பும் ரெண்டுமே தேவை. ரெண்டாவது கீழ்ப்படிதல். வசனத்துக்கு நம்ம அவர் சொன்னபடியே நாம் செய்யும் போது, வேத வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல அதிகாலையில் எழுந்துன்னு வேதத்தில் போட்டிருக்கு. அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், அதிகாலையில் எழும்பணும். அதிகாலையில் எழும்பி அவன் செய்ததை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அவன் புறப்பட்டான். அதிகாலை எதை குறிக்கிறது? அதிகாலையில் தேவனை நம்ம தேடணும். அதிகாலையில் நம்ம கர்த்தரை தேடும் போது அதுக்குண்டான ஆசீர்வாதங்கள் உண்டு. பிரதர், எனக்கு ரொம்ப டயர்டு, நான் ரொம்ப தூங்குறவன், நான் நைட்டெல்லாம் உட்காந்து மொபைல் பார்த்துட்டு இருப்பேன், அதனால் காலையில் என்னால் எழும்ப முடியாது, நான் நைட்டில் இங்கே போவேன் அங்கே போவேன். நீங்கள் போனீங்கன்னா ஆசீர்வாதம் தாமதிக்கும், அவ்வளோதான். வசனத்தின் கீழ்ப்படிந்தால் நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. அதை தாமதித்து நம்ம செயல்படும் போது அதற்குண்டான முழுமையான ஆசீர்வாதத்தை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியாது. இதுதான் உண்மை, சத்தியம். இந்த நாளில் கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை கர்த்தர் கொடுப்பாராக. பாருங்க, மூன்றாவது தேவனுக்கு ஆராதனை. ஹல்லேலூயா. ஆபிரகாம் எப்பொழுதும் தேவனை ஆராதிக்கிறவனாய் இருந்தான். ஹல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனை, காணாத தேவனை விசுவாசத்தினாலே அவன் எப்பொழுதும் தேவனை ஆராதிக்கிறவனாய் இருந்தான். ஆபிரகாம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஹல்லேலூயா. பலிபீடம், டேபர்நாக்கிள். பலிபீடம் என்றால் டேபர்நாக்கிள். அந்த இடத்திலே கர்த்தருக்கு பலியை செலுத்தி கர்த்தருக்கு ஆராதனை செலுத்துகிறவனாய் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. பலிபீடம் கட்டினான். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, பலிபீடம் கட்டினான். நீங்களும் நானும் இப்போ பலிபீடத்தெல்லாம் கட்ட வேண்டாம். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் நல்ல ஸ்தோத்திரத்தை துதித்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய ஜெபம் என்கிற பலிபீடம், வேதம் என்கிற பலிபீடம், கர்த்தரை ஆராதிக்கிற பலிபீடம், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற பலிபீடத்தை நாம் கட்ட வேண்டும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. அவன் எங்கே போனாலும் முதலாவது என்ன பண்ண தெரியுமா? பலிபீடத்தை கட்டி. பலிபீடம் என்றால் கற்களை வைத்து அப்படியே ரவுண்டாக ஒரு சின்ன ஒரு படி மாதிரி கட்டி அதில் விறகெல்லாம் வச்சு தண்ணியை ஊற்றி சுத்தம் பண்ணி ஒரு காளையை வெட்டி அந்த இடத்துல பலி செலுத்தி அதை தேவனுக்கு தூபமாக அங்கீகரிக்கப்பட்ட பலியாக அவன் செய்தான் என்பதை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்கள். பின்பு அவன் அவ்விடத்தை விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஹல்லேலூயா. He was a worshipper. ஆண்டவரை துதிக்கிறவன், ஆண்டவரை ஆராதிக்கிறவன், தேவனை மகிமைப்படுத்துகிறவன், தேவனுக்கு நன்றி சொல்லுகிறவன், தேவனையே சார்ந்து வாழுகிற ஒரு மனிதனை
கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தாரோ அதே போலதான் அவருடைய ஆபிரகாமின் சந்ததியாகிய நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்பதை தேவன் அப்படியாக விரும்புகிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. பாருங்க, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய முற்பிதாக்களின் அடிச்சுவடிகளை நாம் பின்பற்ற வேண்டும். ஆமென். நம்முடைய முற்பிதாக்களின் அடிச்சுவடிகளை நாம் பின்பற்ற வேண்டும். அடிச்சுவடிகளை என்றால் நம்ம இப்படி நடந்து போகும்போது என்ன வரும்? கால் தடங்கள் இருக்கும். கால் தடங்கள் இருக்கும். இந்த கால் தடங்கள் இருக்கும். நம்ம நடந்து போகிறவர்கள் அவங்க பின்னாலேயே போகணுன்னா என்ன பண்ணணும்? அவங்க கால் தடத்தை அப்படியே பார்த்து ஃபாலோ பண்ணால் போதும். அடிச்சுவடிகள். ஆனால் வேதம் சொல்லுகிறது சாத்தான் என்ன பண்ணுறானா, நம்ம முற்பிதாக்கள் போன அடிச்சுவடிகளை அவன் என்ன பண்ணுறானா, அழித்து போடுகிறானா. அந்த வசனம் எங்கன்னு எனக்கு டக்குன்னு நான் ஞாபகம் இல்லை. ஆனால் பிசாசுடைய தந்திரமே என்னன்னா, நம்முடைய முற்பிதாக்கள் கடந்து போன அடிச்சுவடிகளை அழித்து போட்டு விடுகிறார். அதுக்கப்புறம் பின்னால் வருகிறவங்களுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியாது. அவங்க ஆபிரகாம் ரைட்டில் போனாரா, லெஃப்டில் போனாரா, நேராக போனாரா, எங்கே போனாருன்னு தெரியாது. இந்த வாலிப இந்த இப்போ இருக்கிற உலகத்தில் இருக்கிற பெரிய ஒரு சவால் என்னவென்றால், அடுத்த தலைமுறை கர்த்தரை பின்பற்றுவதற்கு, முற்பிதாக்களை பின்பற்றுவதற்கு அடிச்சுவடிகளை அவன் அழித்து கொண்டிருக்கிறான். பிள்ளைகளை பயங்கரமாக திசை திருப்பி, பிள்ளைகளுடைய கவனத்தை திருப்பி, அவங்கெல்லாம் சரி கிடையாது, அவங்க செய்கிறதெல்லாம் தப்பு, எங்களுக்கு தான் எல்லாமே தெரியும், இப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகள் நினச்சிட்டு இருக்கிறாங்க. இல்லை, நாங்கள் ஆசீர்வாதமாக தான் இருப்போம், எப்படியாவது நாங்கள் வந்துடுவோம். எப்படி வர முடியும்? அடிச்சுவடிகளை பின்பற்றணுமே. அடிச்சுவடிகளை பின்பற்றாம, ஜெபிக்காம, வேதத்தை வாசிக்காம இப்போ உள்ள காலத்தில் நிற்க முடியுமா? பரிசுத்தமாய் நிற்க முடியுமா? முடியாதே. எப்படி தங்களே வஞ்சித்துக் கொள்ளுகிறார்கள் என்பதை பாருங்கள். இந்த நாட்களில் கொடிய காலங்களே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பிசாசானவனுடைய தந்திரம் என்னன்னா, முற்பிதாக்களின் அடிச்சுவடிகளை அவன் அழித்து விடுகிறான். எனக்கு எல்லாமே தெரியும், நான் போயிடுவேன், எங்கே போகிறோன்னு தெரியாமல் அலைந்து திரிகிற கொடூரமான ஒரு சூழ்நிலையிலே இன்றைக்கு தள்ளப்படுகிறார்கள். அதனால தான் நீங்களும் நானும் முற்பிதாக்களின் அடிச்சுவடிகளை நாம் பின்பற்ற வேண்டும். ஆண்டவர் சொன்னார் யோசுவாவை பார்த்து, உன்னுடைய மோசே போனதை போல நீயும் போனோம். வலதுபுறம் இடதுபுறம் என்ன பண்ணக்கூடாது? வழி மாறக்கூடாது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. வலதுபுறம் இடதுபுறம் வழி மாறக்கூடாது. அவங்களுடைய அடிச்சுவடிகளை நீ அப்படியே பின்பற்று. மோசையுடைய அடிச்சுவடிகளை நீ அப்படியே பின்பற்றினா, நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ லெஃப்ட்லையும் போயிடாத, ரைட்லையும் போயிடாத. உனக்கு முற்பிதாக்கள் என்ன உனக்கு வழி காட்டினார்களோ அதே போல நீயும் போ என்று சொல்லி கர்த்தர் நடத்துகிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. எனக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, என்ன நடத்துவார், எனக்கு எல்லாமே தெரியும், ஆவியானவர் நடத்துவார். ஆவியானவர் தான் சொல்லியிருக்காரு அடிச்சுவடிகளை என்ன பண்ண, பின்பற்றுன்னு சொல்லியிருக்கிறார். கர்த்தர் நமக்கு அந்த கிருபைகளை கர்த்தர் கொடுப்பாராக. ஹல்லேலூயா. உண்மையாகவே இந்த ஊழியமார், எந்த ஊழியமாக இருந்தாலும் ஊழியத்தை ஆரம்பித்தவருடைய தரிசனம் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். எங்கள் அப்பாவுடைய தரிசனத்தை தெரியாமல் இந்த ஊழியத்தை நான் செய்யக்கூடாது. அவங்க என்ன தரிசனத்தில் ஆண்டவர் இந்த ரெகோபோத் ஊழியத்தை ஆரம்பித்தார்களோ அதே தரிசனத்திலே நான் ஓட வேண்டும். அந்த தரிசனத்தில் ஓடுனாதான் இந்த ஊழியம் என்ன நிற்கும், சரியான விதத்தில் நிற்கும். என்னுடைய விருப்பத்தை செய்யணும், நான் நினைச்சதை நடத்தணும் இல்லை. கர்த்தர் எந்த ஒரு காரியத்தையும் ஆரம்பித்து அதற்கு ஒரு வழியை காட்டினார் என்றால் அந்த அடிச்சுவடிகளிலே நாம் போகும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாம் எங்க போனாலும் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவனாய் இருந்தான். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்கள். தான் முதல் பாருங்க, தான் என்கிற ஊருக்கு போறாரு, அங்க ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினேன். வாசிங்க. போனான், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவது நிறைய பேருக்கு டைம் வேஸ்ட்னு நினைக்கிறாங்க. ஆலயத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்தா போதும், மற்ற நேரம்லாம் நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிற எவ்வளோ நாங்கள் பிஸியாக இருக்கோம் தெரியுமா? நாங்கள் எவ்வளோ பிஸி தெரியுமா?
பிஸின்னு ஓடுறவங்களை நம்ம நிறைய பேரை பார்த்துட்டோம். ஆனால் இந்த இடத்துல ஆபிரகாமை பாருங்க, எவ்வளோதான் பிஸியாக இருந்தாலும், எவ்வளோதான் அவன் பல இடங்களுக்கு போனான். ஒரு இடத்துல இருந்து பெயர்ந்து அந்த கூடாரத்தெல்லாம் பிரிச்சுட்டு இன்னொரு இடத்துல போய் கூடாரம் போட்டான், இன்னொரு இடத்துல பிரித்து இன்னொரு இடத்துக்கு போய் கூடாரம் போட்டான். ஆடுகளை மேய்த்தான், ஆடுகளுக்கு தண்ணீர் வார்த்தான். எத்தனையோ கடமைகள், எத்தனையோ பொறுப்புகள், எல்லாவற்றின் மத்தியிலும் அவன் பலிபீடத்தை கட்டி கர்த்தரை தொழுது கொண்டே இருந்தான். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. கர்த்தரை ஆராதிப்பதற்கும் தொழுது கொள்வதற்கும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பிஸி ஒரு தடையாய் இருந்தால் அந்த பிஸியே நம்முடைய வாழ்க்கைக்கு ஆபத்தாய் முடிந்துவிடும். ஹல்லேலூயா. ரொம்ப பிஸியா இருக்கீங்க, ஊழியத்தில் பிஸியா இருக்கேன், ஜெபம் பண்ணுறது கூட எனக்கு டைம் இல்லைன்னா அதுவே தவறு தான். ஜெபிக்காம வேதத்தை வாசிக்காம ஊழியம் செய்வது அது சரியான பாதையிலே நம்மை கொண்டு போகாது. தேவனை தொழுது கொண்டு ஆராதிப்பது தான் நம்மளுக்கு முதல் கடமை. அதை செய்துவிட்டு தான் மற்ற காரியங்களை செய்வதற்கு தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பாருங்க, வாக்குவாதம் செய்யவில்லை, சண்டை போடவில்லை. பாருங்க, வாசிக்கலாம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்கள். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஆபிரகாமோட வந்தது லோத்து. ஆபிரகாம் தான் லோத்தியை கூட்டிட்டு வந்தான். ஆபிரகாம் மூலமா தான் லோத்து ஆசீர்வதிக்கப்பட்டான். இப்போ லோத்தே ஆபிரகாமுக்கு விரோதமா எழும்புறான். எப்படி இருக்கு பாருங்க, இது என்ன நியாயம்? கூட இருந்து ஆசீர்வாதம் பெற்றுட்டு ஆசீர்வாதத்துக்கு காரணமா இருக்கிறவங்களையே வளர்த்த கடா மாறல பாயுதுன்னு வாங்கல்ல, சொல்லுவாங்கல்ல, என்ன சொல்லுவாங்க? வளர்த்த கடா மாறல பாயுது. உண்மைதான். அதெல்லாம் தாங்குவதற்கு கர்த்தர் நமக்கு பலனை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. பாருங்க, எவ்வளோ பாருங்க பாடுகள், உபத்திரவங்கள். ஆனால் கர்த்தர் பாருங்க நமக்கு கூட, லோத்து கூடயே இருந்தான், கூடயே இருந்துட்டு கடைசியில் அவங்களோடைய வாக்குவாதம் பண்றான். ஆனா எவ்வளோ தைரியம் இருக்கும் பாருங்க, துணிச்சலாக வாக்குவாதம் பண்றான். டேய், ஆபிரகாம் தான்டா உனக்கு ஆசீர்வாதமே, அது தெரியாம நீ வாக்குவாதம் பண்றியே அப்படின்னு யாரும் கேட்கல. ஆபிரகாம் பாருங்க பொறுமையா இருந்துட்டாரு. ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஆவிக்குரிய மனிதனுக்கு ஒப்பாய் இருக்கிறான், லோத்து மாம்ச மனிதனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். மாம்ச மனிதனுக்கு உலக ஆசீர்வாதம் வேணும், இது வேணும், அது வேணும், அது வேணும், அதுதான் அவனுடைய நோக்கமே. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னார் பாருங்க, நமக்குள்ள வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். ஹல்லேலூயா. 3 வாதம் மனுஷனை பிடிச்சி வாட்டுது. வாதம்னா முடக்குவாதம்ல அதெல்லாம் பெரிய, அது கூட எல்லாம் அதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துடலாம். ஆனால் 3 வாதம். ஒன்று வாக்குவாதம். என்ன வாதம்? சத்தமாக சொல்லுங்க. இன்னொன்று பிடிவாதம். இன்னொரு வாதம் என்னது? பிடிவாதம். நான் சொன்னதை தான் செய்வேன், நான் பண்ணுறது தான் பண்ணுவேன். 3வது ஒரு வாதம், திமிர்வாதம். என்ன வாதம்? திமிர்வாதம். ஏய், என்ன நீ சொன்ன நான் செய்வேனா? திமிர் பிடிக்கிறது. ஆனால் இந்த 3 வாதம் போனாதான் ஆசீர்வாதம் வரும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. நம்முடைய வீடுகளில் இந்த வாக்குவாதம், பிடிவாதம், திமிர்வாதம் இதெல்லாம் அடங்கி கர்த்தர் கொடுத்த தெய்வீக அந்த பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்து தெய்வீக அதிகாரங்களுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், ஆசீர்வாதம் வரும். ஆமென். இந்த வாதம் நல்ல வாதம். இந்த வாதம் என்னது? நல்ல வாதம், நம்மை ஆசீர்வாதம். பிடிவாதம், வாக்குவாதம், திமிர்வாதம் இதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாதது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பாருங்க, லோத்து பயங்கரமா வந்து சண்டை போடுறாங்க. எப்படி வாக்குவாதம் பண்றான்? நியாயமா? ஆபிரகாம் கூடயே இருந்து ஆசீர்வாதத்தை பெற்று கர்த்தர் லோத்தையும் ஆசீர்வதித்தார். இப்போ வந்து ஏன் ஆடு ஓ ஆடு, ஏன் மாடு ஓ மாடு, ஏன் தண்ணி ஓன் தண்ணின்னு சண்டை போடுறாங்க. ஆபிரகாம் பார்த்தாரு, எப்பா வாக்குவாதம் வேண்டாம்ப்பா, உனக்கு என்ன விரும்புறியோ பாருங்க, விட்டு கொடுக்கும் மனப்பான்மை. கரங்களை உயர்த்தி சொல்லாமா? கரங்களை உயர்த்தி சொல்லாமா? ஹல்லேலூயா. விட்டு கொடுக்கும் மனப்பான்மை. பாருங்க, அவன் என்ன சொன்னான்?
ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்கள். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது. இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பதாக இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன். நான் வலதுபுறம் போகிறேன். நீ வலதுபுறம் போனால் நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன். நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. லோத்து பார்த்தா ரொம்ப நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன், இனி எனக்கு ஆபிரகாமும் தேவையில்லை, ஆபிரகாமின் தேவனும் தேவையில்லை, நான் எனக்கு பிழைக்க தெரியும் வாழ தெரியும்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு என்ன பண்ணான் தெரியுமா? பார்த்தான், சோதோம் குமோராவை பார்த்தான், கர்த்தருடைய தோட்டத்தை போல் இருக்கிறதுன்னு சொல்லி நான் இந்த பக்கம் சூஸ் பண்ணுறேன்னு போயிட்டான். ஆபிரகாம் என்ன பண்ணார் தெரியுமா? எதிரில் உள்ள வனாந்திரத்துக்கு போய் ஒன்றும் கிடையாது, அங்கே ஒரு கூடாரத்தை போட்டு, ஆண்டவரே நீங்கள் தான்ப்பா என்னை ஆசீர்வதிக்கணும். ஹல்லேலூயா. 14வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், வீட்டில் போய் வாசித்து பாருங்க. ஆண்டவர் சொன்னார், நீ நடந்து திரிகிற அனைத்தையும், நீ காண்கிறதையும், நடந்து திரிகிற பூமி அனைத்தையும் நான் உனக்கு சொந்தமாக கொடுப்பேன். ஹல்லேலூயா. உன் மனசை பார்த்தேன்ப்பா, இப்படி ஒரு மனசா உனக்கு, இவ்வளோ நல்ல ஒரு மனசு உனக்கு இருக்குதே, இவ்வளோ ஒரு தாழ்மையான ஒரு சிந்தை இருக்கிறதே, இவ்வளோ விட்டு கொடுக்குற மனப்பான்மை உனக்கு இருக்குதேப்பா, நீதான்ப்பா எனக்கு உண்மையான ஒரு வாக்குத்தத்தத்தின் பிள்ளை, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. நீ காண்கிற தேசம், நீ காண்கிற பூமி, நீ நடந்து திரி, நீ எம்மட்டும்லாம் நடந்து திரியிறியோ அவ்வளவும் உனக்கு சொந்தமாக கொடுப்பேன். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. விட்டு கொடுத்தவர்களுக்கு தேவனே அதை காம்பன்சேட் பண்ணுவார். ஹல்லேலூயா. விட்டு கொடுத்தவர்களுக்கு ஆண்டவரே அவர்கள் இழந்ததை மறுபடியும் திருப்பி கொடுத்து, கொஞ்சம் இல்ல நெஞ்சம் இல்ல அதிகமா அள்ளி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது எப்படிங்க? இது எனக்கு தாங்க, இந்த இது எனக்கு தாங்க, இல்லைன்னா நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேங்க, அப்படிங்க இப்படிங்க. அது லோத்தின் ஆவி. ஹல்லேலூயா. ஆபிரகாம் பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து, நீ எடுத்துட்டு போப்பா, உனக்கு சோதம் வேணுமோ எடுத்துக்கோ, உனக்கு எங்கே வேணுமோ போய்க்கோ, கர்த்தர் எனக்கு கொடுக்கறதுல நான் சந்தோஷமா இருப்பேன். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தேவன் வாழ நமக்கு கிருபை தருவாராக. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்கள். தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது, பாருங்க, சோதோமுக்கு போயிட்டாரு. இப்போ சோதோம்ல 7 ராஜாக்கள் அவர்களை சோதோமை அழிப்பதற்கு கூட்டணி போட்டு வந்து சோதோமை அவர்கள் தாக்கி, சோதோமை சிறைப்படுத்தி, லோத்தையும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டானவைகளை சிறைப்பிடித்து கொண்டு போயிட்டாங்க. எப்படி இருக்கு பாருங்க நிலைமை. இப்படிப்பட்ட நிலைமையில ஆபிரகாம் நம்மளா இருந்தா என்ன பண்ணியிருப்போம்? வேணும்டா, உனக்கு நல்லா வேணும், என்கிட்டயே இருந்து எனக்கே துரோகம் பண்ணிட்டு போனல்ல, உனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும், மாட்டிக்கிட்டு கஷ்டப்படு அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனா ஆபிரகாமுக்குள்ள இருந்த எண்ணம் பாருங்க, வாசிங்க. தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து அவர்களை பிடித்து லோத்தை விடுவித்து கொண்டு வந்தான். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு பலன் இல்லைன்னு நான் விட்டு கொடுத்தான், பலன் இல்லைன்னு லோத்துக்கு விட்டு கொடுக்கல, அவன் தேவனுடைய மனிதன் என்பதனால தான் விட்டு கொடுத்தான். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறவர்ப்பா, நான் சண்டை போடுறதுக்காக, வாக்குவாதம் பண்றதுக்காக, பிடிவாதம் பண்றதுக்காக பிறக்கல, நான் தேவனை ஆராதிக்கிறவன், தொழுது கொள்ளுகிறவன், பலிபீடம் கட்டி ஆண்டவரை கனப்படுத்துகிறவன் என்று சொல்லி அவனுடைய வாழ்க்கையிலே நடந்ததை நாம் பார்க்கிறோம். பாருங்க 20வது வசனம், ஆதியாகமம் 14:20. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிற்கும் தசம பாகம் கொடுத்தான். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல நம்ம ஆபிரகாமுடைய வாழ்க்கையில
இந்த தசம பாகத்தை பற்றிலாம் எப்படி அவனுக்கு வெளிப்பாடு கிடைத்தது என்பதே ஆச்சரியமாக இருக்கிறது. சாலேமின் ராஜாவாகிய மெல்கி செதேக் என்கிற ராஜாவுக்கு அவன் போய் தசம பாகத்தை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. 10 கர்த்தருக்கென்று கொடுக்கிற ஒரு தேவ மனிதனாக இருந்தான். அந்த நாட்களில் நியாயப்பிரமாணமும் கிடையாது, மோசேயுடைய நியாயப்பிரமாணம் கிடையாது, நம்மெல்லாம் நியாயப்பிரமாணத்தின் பிள்ளைகள் கிடையாது. ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறவர்கள் கர்த்தருக்கென்று நாம் உற்சாகமாய் தசம பாகம் கொடுக்கும்போது கர்த்தர் நிச்சயமாகவே வானம் திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்தித்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ரொம்ப ஆச்சரியம். என்ன ஒரு வெளிப்பாடு! எப்படி அவனுக்கு அந்த டீச்சிங் கிடைச்சது? தசமபாகம் கொடுக்கணும்னு யார் கற்றுக் கொடுத்தா? ஆவியானவர் கற்றுக் கொடுத்தார். அவன் பலிபீடத்திலே பலி செலுத்தும் போது கர்த்தர் அவனுக்கு ஒரு உணர்த்துதலை கொடுத்தார். இந்த மெல்கி செதேக்கு இவன் ஒரு ஆசாரியனாய் இருக்கிறான் என்று சொல்லி இவனுக்கு நாங்கள் தசம பாகம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆபிரகாமின் சந்ததி நாங்க, வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் நாங்க, உண்மைதான். ஆனால் ஆபிரகாம் நம்முடைய தாத்தா, முற்பிதா தாத்தாவா இருக்கிற ஆபிரகாம் வாழ்ந்ததை நாம் பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கையை நாம் பின்பற்றும் போது கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார். வாசிங்க கடைசியா, தேவனை மட்டும் சார்ந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. தேவனை மட்டும் சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. என்ன வசனம் வாசிங்க? ஆதியாகமம் 14 அதிகாரம் 22வது வசனம். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து ஆபிரகாமை ஐஸ்வர்யவாக்கினான் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சையின் வாரையாகிலும் உனக்கு உண்டானவைகளில் யாதொன்றையும் எடுத்துக்கொள்ளேன். ஹல்லேலூயா. ராஜா சொல்றாரு, எப்பா சோதோமுக்கு நீ எவ்வளோ வெற்றியை கொடுத்த, எவ்வளோ கஷ்டப்பட்டு போய் ராஜாக்கள் இடத்துல போய் யுத்தம் பண்ணி எல்லாரையும் மீட்டு கொண்டு வந்த. நான் என்ன பண்ணுறேன்னா, ஆட்களெல்லாம் நான் வச்சுக்கிறேன், பொருட்கள்லாம் நீ எடுத்துக்கோ. நீ காப்பாற்றி கொடுத்துட்ட, உயிர் தப்பிச்சதே போதும், ஆட்களெல்லாம் எனக்கு கொடுத்துரு, நீ திருப்பி கொண்டு வந்த எல்லா பொருட்களையும் நீயே எடுத்துக்கோப்பான்னு சொல்கிறார். உனக்கு அது நான் கிஃப்டாக கொடுக்குறேன், உனக்கு சம்பளமாக கொடுக்குறேன். அப்போது ஆபிரகாம் சொல்கிறார், நான் உங்களுக்காகலாம் வரலப்பா, லோத்தை காப்பாற்ற தான் வந்தேன், இது எனக்கு வேண்டாம். ராஜா என்னை ஐஸ்வர்யவான் ஆக்கினான் என்று சொல்லாதபடிக்கு, வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினது ராஜா என்று சொல்லாதபடிக்கு, எனக்கு இதிலே ஒரு சரட்டை ஆகிலும் ஒரு செருப்பின் வாறு ஆகிலும் எனக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உலகத்தின் ஆசீர்வாதங்கள், உலக பிரகாரமாக சம்பளத்துக்கு மேலே கிம்பளம், தவறான விதத்தில் பணம் வருது, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நமக்கு ஒன்று கூட வேண்டாம். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க. நல்லா சொல்லுங்களேன். தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். ராஜா கிட்ட சொல்றாரு. ராஜா கிட்ட பாருங்க, சமீபத்தில் அந்த வேட்பாளர்கள்லாம் வந்தாங்க. அங்கே என்ன ஒரு இடத்துக்கு கூப்பிட்டாங்க. நாங்கள் உங்களை கவனிப்போம். எப்பா நீ கவனிக்கவே வேணாம்ப்பா. நான் அந்த பாஸ்டர்கிட்ட சொன்னேன், என்ன பாஸ்டர் இதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? இவர் நான் கவனித்து, இவர் ஜெயித்துட்டு கவனிக்கட்டும், ஜெயித்துட்டு மக்களுக்கு ரோடு போடட்டும், பஸ் விடட்டும், கரண்ட்டு வசதி பண்ணி தரட்டும், தண்ணி வசதி பண்ணி தரட்டும். இப்போது எனக்கு ஏதாவது அவர் கவனிப்பார். ஒன்றும் நமக்கு என்ன தேவையில்லை, அப்படி கவனித்து நம்ம ஓட்டு போட தேவையே இல்லை. ஹல்லேலூயா. அவர் கவனிப்பார், இல்லை உங்கள் பேங்க்கில் அக்கௌண்ட்டில் கூட போட்டுருவார். என்ன பாஸ்டர் இப்படிலாம் பேசுகிறீங்க? நமக்கு அப்படிலாம் அப்படி நம்ம அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதத்தை நம்பி நம்ம வாழவே இல்லை. ஹல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நாங்கள் அங்கே இருக்கவங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் அதான் சொன்னேன், எப்பா தயவு செய்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த புக்கெல்லாம் வச்சு ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறோம், நீங்கள் போயிட்டு இதில் அவர்கிட்ட இவர்கிட்ட வாங்கிட்டு நம்ம ஜெபத்துக்கே ஆண்டவர் பதில் கொடுக்காம போயிடுவார். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யவே கூடாது. ஹல்லேலூயா. நம்ம உலகத்தானுக்கு சொல்கிறோம், எப்பா நீ ஓட்டு போடு, காசு வாங்கிட்டுலாம் ஓட்டு போடாதன்னு சொல்கிறோம்.
நம்ம அந்த மாதிரி ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. அது ஆபிரகாம் சொல்றாரு. அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, நீங்க என்ன ஆசீர்வதிக்கிறதுன்னு உலகம் பேசக்கூடாது. என்ன ஆசீர்வதிக்கிறது யாரு? வானத்தையும் பூமியும் படைத்த உன்னதமான தேவன். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, வானத்தையும் பூமியையும் படைத்த உன்னதமான தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல என்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்க, வசனம் சங்கீதம் 23 சொல்லியிருக்கு, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். மேய்ப்பனுக்கு பின்னால் ஆடுகள் போய்கொண்டே இருக்கணும். நன்மையும் கிருபையும் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. மேய்ப்பனுக்கு பின்னால ஆடு போய்கிட்டே இருக்கணும். இங்கிலீஷ் பைபிள்ல நன்மையும் கிருபையும் பின்னாலே ஓடி வருமா. ஆடு ஓட ஓட, மேய்ப்பன் பின்னால ஓட ஓட நன்மையும் கிருபையும் நம்மளை என்ன பண்ணுமா, இட் வில் ரன் பிஹைண்ட் அஸ், நம்ம பின்னால ஓடி வரும். நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணும். நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் எப்படி ஆண்டவரை பின்பற்றினாரோ அதே போல பின்பற்ற தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாட்கள்ல ஆபிரகாமை குறித்து இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு. நேரம் ஆயிடுச்சு, நம்ம முடிக்கலாம். கர்த்தருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தெல்லாம் வரும்போது தேவன் ஆபிரகாமை சோதித்தார். தேவன் ஆபிரகாமை சோதித்தார். இன்னைக்கு சோதனை என்றாலே ஜனங்களுக்கு பிடிக்காது. பிரச்சனை, பாடுகள், உபத்திரவங்கள் என்றால் பிடிக்காது. ஆபிரகாமுக்கு எத்தனையோ சோதனைகள் வந்தது, போராட்டங்கள் வந்தது. கர்த்தர் சொன்னார், உனக்கு கொடுத்த ஒரே ஏக சுதனா இருக்கிற உன்னுடைய மகனாகிய ஈசாக்கை பலி செலுத்து என்று சொன்னார். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால அவன் மனைவி அவனோட பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலையே வந்துருச்சுங்க. உண்மையா கடைசியா மரிக்கும் போது பார்த்தீங்கன்னா, சாராள் வேற ஊர்ல இருக்கிறார், ஆபிரகாம் வேற ஊர்ல இருக்கிறார். இவங்க அம்மாவுக்கு அவ்வளோ கோபம் வந்துருச்சு. எப்படி என் பையனை போய் பலி செலுத்த போவீங்க? எப்படி எனக்கு கொடுத்த ஒரே பையனை நீங்க கூட்டிட்டு போய் பலி செலுத்த போவீங்கன்னு அவ்வளோ கோபம். ஆனாலும் ஆபிரகாம் ஆண்டவருக்கு முன்பதாக உண்மையாய் இருந்தான். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு போகும்போது கர்த்தர் அந்த ஈசாக்குக்கு பதிலாக கர்த்தர் ஒரு ஆட்டை அந்த இடத்துல ஏற்படுத்தி அவன் பலி செலுத்த கத்தியை தூக்கும் போது ஆண்டவர் சொன்னார், நிறுத்துப்பா, உன் விசுவாசத்தை நான் பார்த்துட்டேன். இனி நிச்சயமா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். உனக்கு நான் முக்கியமா உன் பையன் முக்கியமான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். நான் தான் முக்கியம், நீ ப்ரூவ் பண்ணிட்டேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீ ஆசீர்வாதம் முக்கியமா, ஆண்டவர் முக்கியமான்னு ஆண்டவர் நம்மளை சோதித்து பார்ப்பார். சில டெஸ்ட் வச்சு பார்ப்பார். உனக்கு ஆசீர்வாதம் முக்கியமா, நான் முக்கியமா, நீ எதுக்கு பின்னால போற அப்படின்னு ஆண்டவர் நிச்சயமா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சோதனைகள் வரும். நம்ம தேவனுக்காக வைராக்கியமாய் நிற்கிறோமா என்பதை ஆண்டவர் நம்மை டெஸ்ட் பண்ணுவார், பல விதத்துல டெஸ்ட் பண்ணுவார். அப்போ நமக்கு தெளிவா இருக்கணும், ஆண்டவரை நீங்க தான்ப்பா என்னை ஆசீர்வதிக்கிறவர், நீர் இல்லாமல் என்னால் வாழ முடியாதப்பா. ஆபிரகாமுக்குள்ள இருந்த அந்த விசுவாசம், அந்த வைராக்கியத்தை தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பாராக. வீட்டில் போய் அந்த ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1 - 14 வரைக்கும் வாசித்து பாருங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்குள்ள இருந்த அந்த விசுவாசத்தையும் அந்த வைராக்கியத்தையும் நம்ம பார்க்கிறோம். நீங்களும் நானும் அப்பேற்பட்ட ஆபிரகாமுடைய சந்ததியாய் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கடைசியா அந்த வசனத்தை, முதல்ல வாசித்த வசனத்தை வாசிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கலாத்தியர் 3:29 வாசிங்கள். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இது யாருக்கு சொல்லியிருக்குன்னா, புறஜாதியாய் இருந்த உங்களுக்கும் எனக்கும் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு கர்த்தர் இந்த ஆசீர்வாதங்களை சொந்தமாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் பாருங்க, யூதர்கள் நாங்க ஆபிரகாமின் சந்ததியினருக்கு மாம்சத்துல போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. வாக்கு தத்தத்தை கொடுத்த ஆண்டவரை நம்பி அந்த பொறுமையா இருந்து நேரத்துக்காக காத்திருக்காம தங்களுடைய சுயபலத்தை நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு தெளிவை கொடுத்திருக்காரு.
நீ மாம்சத்தின்படி ஆபிரகாமின் பிள்ளையாய் பிறக்காவிட்டாலும் இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டதினாலே உனக்கு அந்த ஆபிரகாமின் சந்ததி என்கிற அந்த மிகப்பெரிய பாக்கியத்தை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன்ப்பா. ஹல்லேலூயா. கண்களை மூடி நம்ம செபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து நாம் ஆராதிக்கும் தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், நம் தேவன். கைத்தட்டி பாடலாமே. நாம் ஆராதிக்கும் தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், நம் தேவன். அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், நம் தேவன். நாம் ஆராதிக்கும் தேவன் கைத்தட்டி அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், நம் தேவன். அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், நம் தேவன். ஆபிரகாம் விசுவாசித்தான், அதை நீதிமானின் ஆசீர்கள் பெற்றார். ஆபிரகாம் விசுவாசித்தான், அதை நீதிமானின் ஆசீர்கள் பெற்றார். விசுவாசமாக்கத்தாலே ஆபிரகாமின் பிள்ளைகளாய் ஆசீர்களை சுதந்தரிப்போம். விசுவாசமாக்கத்தாலே ஆபிரகாமின் பிள்ளைகளாய் ஆசீர்களை சுதந்தரிப்போம். நாம் ஆராதிக்கும் தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், நம் தேவன். அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், நம் தேவன். அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், நம் தேவன். ஹல்லேலூயா. இந்த ஸ்கிரீன்ல இருக்கு பாருங்க, சின்னதா தான் இருக்கு, அதை வாசிங்க. கலாத்தியர் 3:8-9 வாசிங்க. மேலும் மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன் அறிவித்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டது. ஆண்டவராகிய இயேசுவின் மூலமாக நமக்கும் சுவிசேஷமாய், ஆண்டவராகிய இயேசு இல்லாம ஆசீர்வாதம் இல்லை. ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசித்து அவருடைய பிள்ளைகளாய் வாழும்போது இந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் நமக்கு உண்டு என்று இன்றைக்கு நமக்கும் சுவிசேஷமாய் இப்பொழுதும் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. வாசிங்க. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் விசுவாச மார்க்கத்தார். ஆமென். நம்ம யாரு? விசுவாச மார்க்கத்தார். we are people of faith. நம்மளெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா விசுவாசிகள்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? விசுவாசிகள், சீஷர்கள். இது எங்கிருந்து வந்ததுன்னா ஆபிரகாமிலிருந்து நமக்குள்ள வந்தது. விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இந்த நாள்ல கிரியையிலேயும் நாம் காட்ட வேண்டும். ஆபிரகாம் வெறும் விசுவாசித்தான் என்று இல்லை, அவனுடைய கிரியையிலே அவன் வாழ்ந்து காட்டினான் என்பதை நாம் இன்றைக்கு நாம் படித்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை கர்த்தர் கொடுப்பார். கண்களை மூடி நம்ம செபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் வாய்களை திறந்து ஆண்டவரே உடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா, முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஆபிரகாமின் தேவனே, எல்லாம் சொல்லுங்க வாய்களை திறந்து. ஆபிரகாமின் தேவனே, முற்பிதாக்களின் தேவனே, அப்பா எங்களுக்கும் அந்த கிருபையை கொடுங்கப்பா.
ஆண்டவரே, ஆபிரகாமுக்குள்ள இருந்த இந்த விசுவாசம், ஆபிரகாமுக்குள்ள இருந்த இந்த வைராக்கியம், ஆபிரகாமுக்குள்ள தேவனை சார்ந்து வாழுகிற வாழ்க்கை எங்களுக்கும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களுக்கும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வெறும் பாட்டு ஆண்டவர் ஆட்டமும் பாட்டத்தோட முடியாதபடிக்கு ஆபிரகாமை அடிச்சுவடிகளை பின்பற்றுகிறவர்களாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாருங்கப்பா. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் ஆண்டுடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். யாபேசின் ஜெபத்தை சொல்லாமா? தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எங்கள் எல்லைகளை பெரிதாக்கி உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடி அதற்கு விலக்கி எங்களை காத்தருளும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.